ஒரு அழகான கிராமத்தில் சின்ன விநாயகர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை எல்லோரும் குட்டி விநாயகர் என்றே அழைப்பார்கள். அவர் மிகவும் கருணை உள்ளவர். எப்போதும் அனைவருக்கும் உதவி செய்யத் தயாராக இருப்பார். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. மழை பெய்யாமல் வறட்சி ஏற்பட்டது. வயல்கள் வாடின, நீர்வளம் குறைந்தது. கிராமத்து மக்கள் கவலைப்பட்டார்கள். குட்டி விநாயகர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் காட்டுக்குச் சென்று மழை தரும் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளலாம் என்று நினைத்தார். காட்டில் பல ஆபத்துகள் இருந்தன. ஆனால் அவர் பயப்படவில்லை. ஒரு சிறிய பையில் சில பழங்களையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு பயணத்தைத் தொடங்கினார். வழியில் ஒரு பெரிய ஆற்றை சந்தித்தார். நீர் வேகமாக ஓடியது. குட்டி விநாயகர் ஒரு மரத்தை வெட்டி பாலம் செய்தார். அதன் மூலம் ஆற்றை கடந்தார். பிறகு ஒரு மலைக்குச் சென்றார். மலையில் ஒரு சிங்கம் அவரை பார்த்தது. குட்டி விநாயகர் அமைதியாக, "நான் எல்லோருக்கும் உதவ வந்து இருக்கிறேன், என்னை துன்புறுத்தாதே" என்றார். சிங்கம் அவரது நல்லெண்ணத்தை புரிந்து கொண்டு வழிவிட்டது. கடைசியாக ஒரு பெரிய மரத்தின் அடியில் மழை தெய்வம் இருப்பதைக் கண்டார். குட்டி விநாயகர் மனதார பிரார்த்தனை செய்தார். மழை தெய்வம் மகிழ்ச்சியடைந்து, "நீ எல்லோருக்காகவும் வந்திருக்கிறாய், உன் கிராமத்துக்கு மழை பெய்யச் செய்கிறேன்" என்றது. வீடு திரும்பிய குட்டி விநாயகரை கிராமத்தார் மகிழ்ச்சியால் வரவேற்றனர். சிறிது நேரத்திலேயே மழை பெய்தது. வயல்கள் பசுமையாகின. எல்லோரும் மகிழ்ந்தார்கள். குட்டி விநாயகர் சிறியவராக இருந்தாலும் அவரது தைரியமும் நல்லெண்ணமும் பெரிய பிரச்சனையை தீர்த்தது. அவரது பயணம் எல்லோருக்கும் பாடம் கற்பித்தது. நல்ல நோக்கத்தோடு செயல்பட்டால் எந்த சவாலையும் சமாளிக்கலாம்.